எங்கள் பரலோக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேங்க்யூ. நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நினைக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தேங்க்யூ. எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் பேசுவாராக தகப்பனே. எங்களை ஆண்டவரை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ள வேத பகுதி எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் வேண்டுமென்று உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். இப்போ இந்த அன்பை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போறோம். இயேசுவின் அன்பு வெளியேற பெற்ற அன்பு. இந்த உலகத்துல நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், இயேசு நம்மை நேசிப்பதை நாம் அறிந்து கொள்வதுதான். ஹல்லேலூயா. நாம் அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை அறிந்து நாம் அந்த அன்பிலே நிலைத்திருப்பது தான் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால சகல பரிசுத்தவான்களோடு கூட நாம் இந்த அன்பை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பு. இவங்கன்னா இப்படிதான் அன்பு கூறுவாங்க என்று ஒவ்வொருத்தரையும் பற்றி நாம் யோசிக்கலாம். ஆனால் இயேசுவின் அன்போ நம்முடைய மனித அறிவுக்கே எட்டாத ஒரு அன்பு. அவ்வளவாய் நம்மை நேசிக்கும் ஒரு அன்பு. ஹல்லேலூயா. மனிதர்கள் யாவரும் மாறிப்போனாலும் இயேசுவின் அன்பு மாறாதது. நண்பர்கள் கைவிடலாம், உறவினர்கள் கைவிடலாம், சொந்த குடும்பத்தாரை கைவிட்டாலும் சரி, இயேசுவின் அன்பு அது மாறாத அன்பு. அது அன்பு. அந்த அன்பில் நாம் திளைத்திருப்போம். அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மனித அறிவினாலே இதை புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த இயேசுவின் அன்பு அவ்வளவு மேலான ஒரு அன்பு. இந்த அன்பு சிலுவையிலே வெளிப்பட்டது, அவருடைய பாடுகளில் வெளிப்பட்டது. ஒவ்வொன்றையும் குறித்து இன்றைக்கு தியானித்தோம். இப்பொழுதும் நாம் பார்க்க போவது இயேசுவின் அன்பு கெத்சமனையிலே எப்படி வெளிப்படுத்தப்பட்டது. கெத்சமனையிலே இயேசுவின் அன்பு எப்படி நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. யோவான் 18:1 பார்க்கிறோம். இயேசு தம்முடைய சீஷரோடு கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். இந்த ராப்போஜனத்தை அவர் முடிக்கிறார். முடித்த பின்பாக மேல் வீட்டறையிலிருந்து தம் சீஷர்களோடு, யூதாசு முதல்ல போயிட்டான், மற்ற சீஷர்களோடு அவர் இறங்கி வருகிறார். கெத்சமனி தோட்டத்துக்கு செல்ல முதல்ல கெதரோன் பள்ளத்தாக்குக்குள்ளாக அவர் இறங்க வேண்டும். இந்த கெதரோன் ஆற்றை தாண்டி அடுத்த பக்கம் கெத்சமனி தோட்டத்துக்கு செல்ல ஏற வேண்டும். ஏன்னா எருசலேம் பட்டணம் இருக்கு. நீங்கள் எருசலேம் சென்றவர்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த பட்டணம் இருக்குது. பட்டணத்துக்கு வெளியே வந்து கெதரோன் ரிவர் கீழே இருக்குது. அப்படியாக பள்ளத்தாக்குக்குள்ளாக கீழே இறங்கி அந்த ரிவரை கிராஸ் பண்ணி அதற்கு பின்பாக நீங்க அங்க கெத்சமனி தோட்டத்துக்கு செல்ல வேண்டும். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் அந்த நாட்கள்ல தேவாலயத்துல கொல்லப்பட்டு பலிபீடத்தில் அவைகள் ரத்தம் தேவனுக்கு முன்பாக ஊற்றப்படும். இந்த மிகவும் அதிகமாக பஸ்கா ஆட்டுக்குட்டிகள் அந்த நாட்கள்ல பலியிடப்படும். அந்த நாட்கள்ல ஒருத்தர் இதையெல்லாம் எவ்வளவு பஸ்கா ஆட்டுக்குட்டிகள் பலியிடப்படுகிறது என்பதை கணக்கிட்டார். ஒரு நாள் முழுவதுமாக கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது ஒரே நாள்ல
2,56,000 ஆடுகள் பலியிடப்பட்டன இந்த பஸ்கா பண்டிகைனால. அதை கணக்கெடுத்து அவர் போட்டிருக்கிறார். யோசித்து பார்க்கும்போது தேவாலய பலிபீடத்தை சுற்றிலும் இரத்தமாக அப்படியாக இருக்கும். ஆடுகளின் இரத்தத்தினால முழுவதுமாக நிறைந்திருந்தது. இந்த பலிபீடத்தில் இருந்து கெதரோன் ஆற்றுக்கு ஒரு கால்வாய் வழியாக அந்த இரத்தம் முழுவதும் கடந்து வருகிறது. அங்கு தேவாலயத்திலிருந்து அப்படியே பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு கீழே கெதரோன் ரிவருக்கு அந்த இரத்தம் முழுவதுமாக கடந்து வருகிறது. இயேசு இந்த கெதரோன் ஓடையை, அது ஒரு சின்ன ரிவர் மாதிரி இருந்தாலும் சின்ன ஓடை போல இருக்குது, கெதரோன் புரூக் என்று சொல்கிறார். அதை கடந்து வரும்போது இந்த ஆறு முழுவதும் பலியிடப்பட்ட ஆடுகளின் இரத்தத்தினாலே சிவப்பு நிறமாக மாறி அது வந்தது. அவர் கிராஸ் பண்ண போறார், ஃபுல்லாவே ஆடுகளின் ரத்தம் தான். அது தண்ணி அப்படியே ஓடிக்கொண்டே இருக்குது ரத்தத்தோடு கலந்து. அப்பதான் ஆண்டவர் யோசித்து பார்க்கிறார், இந்த ஆடுகளைப் போல நான் பலியிடப்படும்படியாக இன்றைக்கு இந்த ஆற்றை கடந்து நான் செல்லுகிறேன். தனக்குள்ளாகவே அவர் யோசித்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறார். இத கடந்த உடனே இந்த ஒலிவ மலை அடுத்த புறம் இருக்குது, அதனுடைய அடிவாரம் இருக்கிறது. இந்த மலை சரிவுகளில் முழுவதுமாக ஒலிவ மரங்கள் உண்டு, ஒலிவ மர தோப்புகள் உண்டு. இந்த ஒலிவ மர தோப்புகள் தான், அதுல ஒண்ணுதான் நாம் பார்க்கிறோம் கெத்செமனே என்று. கெத்செமனே என்றாலே ஆயில் பிரஸ். அந்த மலையில் பயிராகும் ஒலிவ மரத்திலிருந்து இந்த ஒலிவ எண்ணெயை எடுப்பதற்காக அந்த ஆலிவ்ஸ் எல்லாத்தையும் பிரஸ் பண்ணி அந்த ஒலிவ எண்ணெயை அதிலிருந்து பிழிந்தெடுக்கப்படுகிறது. இயேசுவின் ஆத்துமாவும் அந்த கெத்செமனே தோட்டத்திலே அதை போலவே ஆத்துமா பிழியப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இந்த பிரைவேட் கார்டன்ஸ் எல்லாம் நிறைய பேர், அந்த எருசலேமில் உள்ள பெரிய பணக்காரங்கெல்லாம் பிரைவேட் கார்டன்ஸ் அங்கே வைக்க முடியாது. அதனால அவங்க என்ன செய்வாங்க, இந்த ஒலிவ மலையில் உள்ள இந்த நிறைய தோட்டங்கள், ஒலிவ தோப்புகள் உண்டு, அது எல்லாத்தையும் அவர்கள் சொந்தமாக அந்த இடத்துல வைத்திருந்தார்கள். இன்றைக்கும் கூட நாம் பார்க்கிறோம், அந்த இடம் ஒலிவ மர தோப்புகள் நிறைய உண்டு. அதுல கெத்செமனே தோட்டமும் உண்டு, இன்றைக்கும் இருக்கிறது. அதுல பார்த்தீங்கன்னா ஒரு பழைய 8 ஒலிவ மரங்கள் உண்டு. இந்த அவைகளுடைய அடி மரங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவைகள் பாறை போல தோற்றமுடையவைகளாக இருக்கின்றன. இயேசுவின் காலத்துக்கு முற்பட்டவைகளாக அவைகள் கணக்கிடப்பட்டுள்ளன. இயேசு இருந்த நாட்களிலும் அந்த மரங்கள் இருந்திருக்கின்றன. இன்றைக்கும் அதிலே நாம் பார்த்தோம் என்றால் ஒரு ஆலயம் அங்கு இருப்பதை நாம் பார்க்க முடியும். இயேசு எருசலேம் வரும்போதெல்லாம் இரவு வேளைகளில் இந்த தோட்டத்துக்கு வந்து செபிப்பது வழக்கம். ஏன்னா கூட்டமே இருக்காது, ஜன சந்ததியற்ற ஒரு இடம், அமைதியாக தேவாதி தேவனை நோக்கி பார்க்கும் ஒரு இடமாக இந்த கெத்செமனே தோட்டம் இருந்தது. யோவான் 18:1-2 இதை குறித்து நீங்க பார்க்கலாம். அதனால தான் இதை அறிந்த யூதாஸ் அந்த இடத்துக்கு யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கெத்செமனே தோட்டத்தில் என்னென்ன நடந்தது என்பதை குறித்து சற்று நாம் ஆராய்ந்து பார்த்துவிட்டு கடந்து செல்ல போகிறோம். முதல்ல பார்க்கிறோம், பாரங்களை சுமந்த இயேசுவின் பரிசுத்த சரீரம். இயேசுவின் சரீரம் எல்லா பாரங்களையும் சுமந்தது. 11 சீஷர்களோடு கெத்செமனேக்கு இயேசு நுழைகிறார். அதுல 3 முக்கிய சீஷர்கள் உண்டு, பேதுரு, யாக்கோபு, யோவான். இவங்களை மட்டும் தனியாக அழைத்து கொண்டு அவர் தன்னுடைய மனசுல உள்ளதெல்லாம் அங்கு சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயு 26:39 பார்க்கிறோம், அவர்களை செபிக்க சொல்லிவிட்டு சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்,
ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இயேசு மகா பரிசுத்தர். அவர் இந்த உலகத்துல பரிசுத்த குமாரனாக கடந்து வந்திருந்தார். கடந்து வந்தது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களெல்லாம் நமக்கு ஒரு மாடலாக, இந்த உலகத்திலையும் பரிசுத்தமாக இருக்க முடியும் என்பதை நிரூபித்து காண்பித்தார். இந்த பாவமும் அறியாத ஒரு மகா பரிசுத்தராக இந்த உலகத்துல நாம் அவர் வாழ்ந்ததை பார்க்க முடிகிறது. யோவான் 14:30 பார்க்கிறோம், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை, அவனுக்கு குற்றம் கண்டுபிடிக்க என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை. பிசாசு வந்து பார்க்கறான், பார்க்க போறான், என்ன அந்த வந்துட்டு இருக்கான், ஆனா என்னிடத்திலே ஒரு குறையும் இல்லை. அவன் என்னிடத்துல குற்றம் கண்டுபிடிப்பதற்கு எதுவுமே இல்லை. அப்படியாக அவருடைய மகா பரிசுத்த புருஷனாக இந்த உலகத்துல அவர் வாழ்ந்து வந்தார். எந்த பாவமும் அறியாத ஒரு பரிசுத்த. எபிரேயர் 7:26 பார்க்கிறோம், இயேசு பரிசுத்தமுள்ளவர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. அவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது குற்றமற்றவர், மாசில் எந்த மாசும் அவருடைய சரீரத்துல தொடவே இல்லை. அவ்வளவு மகா பரிசுத்தமாக இந்த உலகத்தில் இருந்தாரு. ஆனா தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே இந்த உலகத்துக்குள்ளாக கடந்து வந்தார். ஆனால் தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முழுமையாக ஒப்பு கொடுத்தார். ரெண்டாவது தடவை அவர் சொல்லும்போது மத்தேயு 26:42 அவர் ஜெபிக்கும் போது சொல்றாரு, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. 26:44 மூணாவது தடவை ஜெபம் பண்றாரு, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. மகா பரிசுத்தர் தான், ஆனால் அவர் நம் நிமித்தமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். நம் நிமித்தமாக அவர் ஏசாயா 53:10 பார்க்கிறோம், தன் சரீரத்தை அவர் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று. அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தது. He made himself an offering for guilt. முற்றிலுமாக பரிசுத்தமான தேவன், பரிசுத்தமான தேவகுமாரன் தன்னையே நமக்காக குற்ற நிவாரண பலியாக முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். ஏசாயா 53:6 பார்க்கிறோம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். எல்லா அக்கிரமத்தையும் இயேசுவின் மேல் தேவன் விழப்பண்ணினார். எல்லா அக்கிரமமும் அவர் மேல் விழுந்ததே. நாம் பாவம் செய்தோம், ஆனால் இயேசு நமக்காக பாவமானார். ஏசாயா 53:5 பார்க்கிறோம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல் தான். இந்த உலகத்தில் இருக்கிறோம், பாவங்கள் மனிதனை நெருக்குகிறது. ஏதாவது ஒரு விதத்துல ஒவ்வொரு நாளும் பாவங்கள் நெருக்கும் பொழுது இந்த பாவங்கள் மனிதனை செய்யும்படி தூண்டுகிறது. ஆனா தேவனோ என்ன செய்தார்? நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பரிசுத்தமான தேவன், எந்த குற்றத்தையும் செய்யாதவர், அவர் பாடுபட வேண்டிய தேவையில்லை. அவர் இந்த உலகத்துல வந்தது நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ள. 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். For the wickedness of my people I have struck him. பிதாவாகிய தேவன் சொல்லுவது போல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கிறோம், நானே அவனை வாதித்தேன், அவனை அடித்தேன் என்று. அதனால
நாம் பாவம் செய்கிறோம், நாம் அக்கிரமம் செய்கிறோம். ஆனால் இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார். யோவான் ஸ்நானகன் ஒரு நாள் ஆண்டவரை பார்க்கும்போது யோவான் 1:29 பார்க்கிறோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. எல்லா பாவத்தையும் தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு, உலகத்தின் எல்லா பாவங்களையும் தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு அவற்றை சுமக்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். 53:11 பார்க்கிறோம். எஸ்ஐயா 53:11, அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். நாம் பாவம் செய்தோம், ஆனால் மகா பரிசுத்தமான இயேசு தன்னிடத்திலே எல்லா பாவங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் அவர் சுமந்து கொண்டார். இந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். எப்படி என்று பார்க்கும் என்றால், அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார். அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார். அது வரைக்கும் நம்ம பார்க்கிறோம், பழைய ஏற்பாடு முழுவதிலும் அங்கு ஆட்டுக்குட்டிகள், அங்கு பார்க்கிற காளைகள் மனிதனுடைய பாவத்தை மீட்கும்படியாக அவைகள் பலியிடப்பட்டன. ஆனா அந்த பலி செலுத்தப்பட்டது. ஆனா மனுஷன் பலியை செலுத்துவான், நிறைய பலிகள் உண்டு, இந்த பலிகள் எல்லாம் செலுத்துவான். ஆனா கொஞ்ச நாள் ஆகும், மறுபடியும் பாவம் செய்வான், மறுபடியும் பாவம் செய்வான், மறுபடியும் பலிகளை செலுத்த செல்லுவான். பாவத்திலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கவே இல்லை. மீண்டும் மீண்டும் பாவமாக செய்து கொண்டே இருந்தான். எபிரேயர் 9:9 பார்க்கிறோம், செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளை. அதனால பார்க்கிறோம், மனசாட்சி பூரணமே கிடையாது. மறுபடி போய் பாவத்தை செய்வான், மறுபடி போய் பலியிடுவான், மறுபடி பாவத்தை செய்வான், பலியிடுவான். அவனுக்கு அந்த பாவத்தின் மேல் ஒரு ஆளுகையே இல்லை. பாவத்தை மேற்கொள்ளும் ஒரு கிருபை அவனுக்கு கிடையாது. ஆனால் தேவனுக்கு முன்பாக அவன் போய் பரிசுத்தனாகவும் நீதிமானாகவும் நிற்க முடியவில்லை, நிலைத்திருக்க முடியவில்லை. அவரோடு கொஞ்ச நாள் ஓடுவான், பிறகு மறுபடியும் பாவத்தை செய்வான், பலியை செலுத்துவான், மறுபடியும் ஆண்டவரோடு ஓடுவான், மறுபடி பாவத்தை செய்து பலியை செலுத்துவான். இந்த மனசாட்சியை அது தூய்மையாக்க பூரணப்படுத்த கூடாதவைகளாக இருந்தது. ஆண்டவருடைய ஆசையெல்லாம், என் பிள்ளைங்க எப்பொழுதும் என் கூட இருக்கணும், எப்பொழுதும் பரிசுத்தர்களாக இருக்கணும். தான் பாவத்தை மேற்கொண்டது போல எல்லாமே என்னுடைய பிள்ளைகள் சுத்தமாக இருந்து எல்லா பாவங்களையும் மேற்கொள்ளும் கிருபைகளை அந்த பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கணும். அதற்காகவே நாம் வேதத்தில் பார்க்கிற 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் ஆண்டவருக்கு முன்பாக நீதிமான்களாக, பரிசுத்த பிள்ளைகளாக, அப்பா பிதாவே என்று கூப்பிடும் அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை உடையவர்களாக எப்போ ஜெபமானாலும் ஆண்டவரை, கிருபையை, அவருடைய முகத்தை, அவருடைய வல்லமையை அறியும் பிள்ளைகளாக நாம் மாறும்படிக்கு அவர் தாமே பாவமறியாத அவரை, பாவமறியாத இயேசு நமக்காக பாவமானினார். God made him who knew no sin to be sin on our behalf. நமக்காக அவர் பாவமாக்கினார். So that in him we might become the righteousness of God. நாம் தேவனுடைய நீதியாக மாற வேண்டும். தேவனுடைய நீதியை பெற்றவர்கள் தான் தேவனுக்கு முன்பாக போய் நிற்க முடியும்.
அதற்காகவே மனிதன் விழுந்து விழுந்து பாவத்திலே கீழே விழுவான், ஒரு நாள் எழும்புவான், பலிகளை செலுத்துவான் மறுபடி. அப்படி இல்லாதபடிக்கு, பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும்படிக்கு, பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படிக்கு, பரிசுத்தரோடு பரிசுத்தராக நடக்கும்படிக்கு, தேவனோடு உறவாடும் பிள்ளைகளாக மாறும்படிக்கு தேவன் தாமே தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக பாவமாக்கினார். நாம் பாவத்தில் விழுந்து விழுந்து எழும்பாதபடிக்கு பரிசுத்தவானாக வாழ வேண்டும். இதற்காகவே அவர் நமக்கு பதிலாக நம்முடைய பாவங்களை அவர் தாமே சுமந்தார். இதுதான் கெத்செமனில அவருடைய சரீரத்துக்குள்ளாக பாவங்கள் கடந்து வந்தன. நமக்காக அவர் பாவ நிவாரண பலியாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தர்களாகவும் நீதிமான்களாகவும் இன்றைக்கு அவர் சமூகத்தில் போய் தைரியம் உள்ளவர்களாக நிற்க முடியும். ஆண்டவரே, நான் உம்முடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டவள், உம்முடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், நான் இன்றைக்கு நீதிமானாக உமக்கு முன்பாக நிற்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவற்றோடு பேச முடியும். நாம் தைரியத்தோடு கிருபாசன தண்டையிலே சேர முடியும். ஹல்லேலூயா. அந்த கிருபையை கொடுத்தது இயேசு தாமே நமக்காக பலியாக மாறினதினால. பாவத்தை அவர் சுமந்ததினாலே நாம் பாவத்தை சுமக்காத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தவான்கள் என்று எண்ணப்படும் ஒரு வாழ்க்கை இயேசு தாமே சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே அவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்தார். கெத்செமனே தோட்டத்தில் தான் நமக்காக பாவமானார். எல்லாருடைய பாவங்களும் இயேசு மேல விழுந்தது. எல்லாருடைய பாவங்களும் இயேசு தாமே சுமந்து தீர்த்தார். இன்னொன்று நாம் பார்க்கிறோம், ஏசாயா 53:4 இயேசு நம்முடைய துக்கங்களையும் சுமந்தார். முதல்ல நம்ம பார்க்கிறோம், இந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார். இனி பாவத்துக்கு இடமில்லாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழும்படிக்கு அவர் பாவத்தை சுமந்தார். ரெண்டாவது பார்க்கிறோம், நம்முடைய துக்கங்களை இயேசு சுமந்தார். ஏன்னா இந்த துக்கம் இல்லாத மனுஷனே இல்லை என்று சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயத்துல மனிதனுக்குள்ளாக துக்கங்கள் கடந்து வருகிறது. ஆனா இயேசுவை பாருங்க, நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். மத்தேயு 6:25 ஆண்டவர் சொல்றார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, எதுக்கு நீ கவலைப்படாத. எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை குடிப்போம், எதை குறித்தும் நீ கவலைப்படாதே. 34 வசனத்தில் பார்க்கிறோம், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுக்கு கவலை எல்லாம் ஒவ்வொரு நாளும் எப்படி ஓட்ட முடியும், எப்படி அந்த நாளை கழிக்க முடியும், நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளை கழிச்சு என்ன பண்ணுவோம், இந்த மாத கடைசிக்கு என்ன பண்ணுவோம், இப்படியாக கவலை மனிதனை நெருக்குகிறது, சகோதரிகளை நெருக்குகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு கவலை போச்சுன்னா அடுத்த கவலை. எல்லா கவலைகளையும் இழுத்து இழுத்து நாம் போட்டுக்கொண்டும் சிலர் அதையும் பாருங்க, ஏதாவது கவலை இல்லைன்னா அவங்களுக்கு சும்மா இருக்க முடியாது, ஏதாவது ஒண்ணு யோசிப்பாங்க. எல்லாவற்றையும் இழுத்து இழுத்து நாம் போட்டுக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நீதிமொழிகள் 12:25 பார்க்கிறோம், மனுஷனுடைய இருதயத்திலுள்ள கவலை அவனுடைய இருதயத்தை ஒடுக்கும். கவலையினால தான் நீங்க எங்க வேணாலும் பாருங்க, எந்த இடத்துல வேணாலும் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இந்த கவலைப்படாத மனுஷி இருப்பது கடினமான காரியம். ஆனா ஆண்டவர் நம்மை நாளைக்காக கவலைப்படக்கூடாது என்று வைத்திருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதே என்று சொல்லுகிறார்.
மத்தேயு 13:22, மார்க்கு 4:18 பார்க்குறோம். உலக கவலை வசனத்தை நெருக்கி போடுகிறது, அவன் பலனற்று போவான். இன்னைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் வேதத்தை வாசிக்காங்க, ஜெபிக்கிறாங்க. ஆனா அந்த கவலை மனிதனை ஒடுக்கி அவன் எதுவுமே செய்யாதபடிக்கு உலக கவலை வசனத்தை நெருக்கி போடுது, அவன் பலனற்று போவான். அவன் எந்த பலனையுமே ஆண்டவருக்காக கொடுக்காதபடிக்கு இந்த கவலை மனிதனை நெருக்குகிறது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ப்ராப்ளம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அவருடைய சீஷருடைய அவருடைய அடியாருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பரிசுத்த பவுலை பார்க்கிறோம். பிலிப்பியர் 4:6 சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஹல்லேலூயா. எதை குறித்து நீங்க கவலைப்படக்கூடாது. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவரு நீங்க ஒண்ணுக்குமே கவலைப்படக்கூடாது. இதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது. எல்லாத்தையும் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7 பார்க்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களை கவலையெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம போறோம், ஆண்டவர்கிட்ட சொல்றோம், எல்லா கவலை ஆண்டவரே இதுதான் என் பாரம் சொல்றோம். அவர் மேல எல்லாத்தையும் வைக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் தான் அவர் மேல இருக்கும். அதுக்கு பிறகு நம்முடைய இருதயத்துக்குள்ளாக மறுபடியும் அந்த கவலையினால அநேகர் இரவு தூங்காமலும் இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்து விட்டார். நாம் இந்த உலகத்துல ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்குது. அதான் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில இருந்தது. சங்கீதம் 55:22 பார்க்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் மேல கொண்டு போய் உங்க பாரம் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு போய் வைத்து விடுங்கள். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிவானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. அதனால கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யறோம்? கொடுக்குறோம், திரும்ப எடுத்துக்கிட்டோம், மனசுல வச்சுக்கிட்டே இருக்கோம். மறுபடி கொடுக்குறோம், மறுபடியும் மனசுல வைத்து கொண்டே இருக்கிறோம். கவலைப்படுவதினாலே ஒரு முழத்தை நம்ம கூட்ட முடியாது. ஆண்டவரே, கவலைப்படாதிருங்கள், ஏனென்றால் அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. சிலுவையில நம்முடைய துக்கங்களையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இன்னைக்கு உலகத்துல நம்ம வேலை ஸ்தலங்கள்ல கஷ்டப்படுவோம், வீட்டுல கஷ்டப்படுவோம், உறவினர் மத்தியில கஷ்டப்படுவோம், பணத்துக்கு கஷ்டப்படுவோம். ஏதாவது ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை இந்த துக்கம் அடைக்கிறது. ஆனால் ஆண்டவரே சொல்றாரு, ஆகாயத்து பறவைகளை பாருங்க. ஆகாயத்து பறவை அவங்க எவ்வளவு சந்தோஷமா பறந்துகிட்டே போறாங்க. விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்துல சேர்த்து வைப்பதும் இல்லை. அவங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா போறாங்க. உங்களை அதற்கென்றே நான் படைத்தேன், என் மேல எல்லா பாரத்தையும் நீங்கள் வைத்து விடுங்கள். ஆண்டவர் சொன்னாரு மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. I will give you rest. இன்னைக்கு மனசுல பாத்தீங்கன்னா அநேகருக்கு பாரங்கள், பாரத்தை நம்ம சுமந்து கொண்டே இருக்கிறோம். நமக்காக ஒருவர் உண்டு, அவர் மேல பாரத்தை வைத்து விட சொல்லுகிறார். I will give you rest. நம்ம இரவெல்லாம் அவருடைய சமூகத்திலே துதித்து கொண்டே நாம் இருக்க வேண்டும். இந்த பாரத்தெல்லாம் மறந்து போக வேண்டும். அதற்கென்றே இயேசு நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்து விட்டார். இன்னைக்கும் ஜெபத்தினால அநேகர் ஜெபம் பண்றதே இல்லை. ஜெபம் பண்ணாம என்ன பண்றாங்க? அந்த கவலைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது
அவர் அதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். இந்த கவலைகளை அவர் மேல பாரத்தை, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். உங்க பாரம் நீங்களா சுமக்கிறனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களால எந்த தீர்வும் அதுக்கு பண்ணவே முடியாது. கர்த்தர் தான் தீர்வு கொடுக்கிறவர். அந்த பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல் நீங்கள் வைத்து விட்டு பிறகு திரும்ப எடுக்கக்கூடாது. அவர் மேலேயே சுமக்கட்டும். ஏனென்றால் அவர் நம்முடைய துக்கங்கள் யாவற்றையும் சுமந்தார். நமக்கு நெருக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், இடையூறுகள் வரலாம், மனசை சஞ்சலப்படுத்தும் காரியங்கள் வரலாம். ஆனால் நமக்காக துக்கங்களை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். அவர் மேல பாரத்தை வைத்து விட வேண்டும். நாளைக்காக நாம் கவலைப்படக்கூடாது. அதனால ஆண்டவர் ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் என்று சொல்லியிருக்கிறார். நாம் அவர் மேல பாரத்தை வைத்து விட்டு நாம் மறுபடியும் எடுக்கக்கூடாது. அன்னாளை பாருங்க, அவங்க ஜெபம் பண்ண ஒரு நாள் போனாங்க. அவங்களுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாத பிரச்சனை, அநேகருடைய நிந்தனைகள், அவமானங்கள். குழந்தை இல்லைன்னா அப்படிதான் வரும். எல்லாவற்றையும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டே இருந்தார்கள். பண்டிகை நாட்கள்ல கூட நிம்மதியா சாப்பிட முடியாது. எல்லாருக்கும் விட இந்த கணவன் இவர்களை நேசித்தான், அதிகமான பங்கை கொடுத்தான். ஆனா பிசாசு இன்னொரு சகோதரி மூலமாக அங்கு இயங்கி கொண்டே இருந்தது. அது ஓயாம குட்டிக்கிட்டே இருக்கும். பிள்ளை இல்லையே குட்டிக்கிட்டே இருந்தது. கடைசியில் ஒரு நாள் யோசித்தாள், நம்ம அதே எருசலேம், அதே ஊருக்கு தான் நம்ம சிலோவுக்கு செல்லுகிறோம், அதே பட்டணத்துக்கு செல்லுகிறோம். நாம் ஆண்டோடைய சமூகத்திற்கு சென்று இன்னைக்கு விடவே கூடாது. இன்னைக்கு என் பாரத்தை நான் ஆண்டவர்கிட்ட நிச்சயமாக வைத்து விடுவேன். அவள் செல்லுகிறாள். அவனே சொல்லுகிறான், ஏலியே சொல்லுகிறார், என்னம்மா பண்ற? வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணான்னு, எப்படிமா இருக்கிற? மதுபானம் இதை அருந்திட்டு வந்தியான்னு கேட்கிறான். அவ்வளவு அவள் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. எத்தனையோ வருஷங்கள் வந்த கவலைகள், கண்ணீர், எல்லாவற்றையும் நெருக்கத்தின் மத்தியிலே அந்த சகோதரி இருதயத்தை ஊற்றி விட்டாள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இருதயத்தில் அவள், நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை, 15ஆம் வசனத்தில் பாருங்க, இருதயத்தை ஊற்றி விட்டேன். இந்த உலகத்துல ஜனங்கள்கிட்ட போய் சொல்லுங்க, ஜனங்கள்கிட்ட போய் நீங்க ஆறுதல் கேளுங்க, அவளுக்கு நல்லா வேணும்னு சொல்லுவாங்க, அவனுக்கு நல்லா வேணும்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கேட்பாங்க, நடிப்பாங்க. ஆனா இயேசு ஒருவரே நம்முடைய எல்லா துக்கங்களையும் மாற்றுகிறவர். அவரை மட்டும் பிடித்து கொண்டு, அவரை மட்டும் நாம் அவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விடும் பொழுது அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு என்னென்ன கவலைகள் இருக்கோ எல்லாவற்றையும் அவருடைய நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்திலே ஊற்றி விடும். அன்னைக்கு அந்த சகோதரி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க, எல்லாத்தையும் போய் இருதயத்தை ஊற்றி விட போறேன். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாங்க, வெகு நேரம் ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு தீர்வு எனக்கு, இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனை நான் பற்றி பிடிக்க போறேன். சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விட்டார்கள். உங்களுக்கு கூட கவலை இருக்கும் என்றால் உங்களுடைய ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இருதயத்தில் உள்ளதெல்லாம் நம்முடைய தகப்பன் சொல்லலாம். நம்முடைய தகப்பன் நமக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறார்? ஹல்லேலூயா! அதனால ஆண்டவரை விடாமல் நாம் பற்றி கொள்வோம். ஆண்டவரை போய் பற்றி பிடித்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்து நம்முடைய கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருவோம். நம்முடைய துக்கத்தை எல்லாம் அவர் மேல வைத்து விடுவோம். வேதம் சொல்லுகிறது 18ஆம் வசனத்துல பாருங்க, பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா! பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவளுக்கு பிள்ளை உடனே கிடைச்சிட்டா? உடனே கொடுக்கல. ஆனா ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேன், இனிமே அவர் பொறுப்பு,
இனிமே அவர் பொறுப்பு, இனிமே அவர் பார்த்துக்கணும், இனிமே இது ஏன் வேலை இல்லை, தூக்கி சுமக்கிறது ஏன் வேலை இல்லை, அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. பின்பு அவள் துக்கமும் பார்த்திருப்பான், கணவனே பார்த்திருப்பான், என்னடா சிரிச்சுக்கிட்டே இருக்கா, இவ்வளவு நாள் அழுதுகிட்டே இருந்தவா சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு தெரியும், சேனைகளின் கர்த்தருக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், சேனைகளின் கர்த்தர்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அவர் எனக்கு நன்மையானதை செய்வார். அப்படியே பாருங்க, ஒரு சாமுவேலை, ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். இன்னைக்கும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, துக்கமுகமா இருக்கிறவர்களே, எப்பொழுதும் அழுது கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, எப்பொழுதும் பாரங்கள் உன்னை அழுத்தி கொண்டே இருக்கிறதோ, எதை குறித்தானாலும் சரி, இந்த இயேசு உன்னுடைய துக்கங்களை சுமந்து தீர்த்து விட்டார். கெத்சமனேல உன்னுடைய துக்கங்களையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இந்த இயேசுவிடம் உன் கவலையெல்லாம் சொல்லு, எல்லா கவலைகளையும் சொல்லிவிடு. ஆண்டவர் கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னாரே, அதை போல இந்த பறவைகளை, ஆகாயத்து பட்சிகளைப் போல நாமும் கூட செட்டைகளை அடித்து சந்தோஷமாக பறக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். ஏனென்றால் உங்கள் துக்கங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. இந்த கெத்சமனேலே உங்கள் எல்லா பாரங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், இயேசு நம்முடைய நோய்களை சுமந்தார். இந்த கெத்சமனேல் நடக்கிறது நம்ம பார்க்கும்போது, முதல்ல பாவங்களை சுமந்தார், அக்கிரமங்களை சுமந்தார். ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மூன்றாவது பார்க்கிறோம், அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17 பார்க்கிறோம், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை அவர் தாமே ஏற்றுக்கொண்டார். நம்முடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஒரு டானக் டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கிறோம், a man of suffering familiar with disease. அவர் நோய்களை ஏற்றுக்கொண்டார். 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், it was our sickness that he was bearing. நம்முடைய நோயை அவர் சுமந்தார். 10ஆம் வசனத்தை பார்க்கிறோம், ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கிறோம், the Lord chose to crush him by disease. அவரை பிதா தாமே நோயினால் நசுக்கினார் என்று பார்க்கிறோம். எல்லாருடைய நோய்களையும், எல்லாருடைய மாந்தருடைய நோய்கள், அதை எல்லாத்தையும் இயேசுவின் மேல போட்டு அவரை நசுக்கினாராம். வேதம் சொல்கிற 5ஆம் வசனத்துல, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். அவர் எவ்வளவு தழும்புகள் இருந்தவள, அவர் பட்ட பாடுகளினாலே எல்லா தழும்புகளையும் நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய காயங்களினாலே நாம் குணமாகிறோம். அவர் நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். அப்போ சில சீஷர்களும் பாருங்க, அதனாலே குணமாக்கும் வல்லமை உடையவர்களாக இருந்தார்கள். அப்போ சிலர் 5:16 பார்க்கிறோம், பேதுரு சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அங்கு குணமாக்கப்படாதவனே ஒருத்தனுமே இல்லை. ஏனென்றால் எல்லாருடைய நோய்களையும், எல்லாருடைய பலவீனங்களையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். எல்லாவற்றையும் அவர் கெத்சமனேலே ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய சரீரத்துக்குள்ளாக நோய்களையும் வேதனைகளையும் பலவீனங்களையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. அதனால எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11-12 பார்க்கிறோம், பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சியும் கொண்டு வந்து வியாதிக்காரன் மேல் போட
வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. ஹல்லேலூயா. சரீரத்தில் உள்ள கச்சைகளும் உருமால்களுக்கும் வல்லமை. ஏனென்றால் அது பவுலின் சரீரத்தில் இருந்ததினாலே மட்டும் இல்ல, அந்த அக்னி அதற்குள்ளாகவும் இறங்குச்சுது. அவருடைய குணமாக்கும் வல்லமை அதற்குள்ளாகவும் இறங்குச்சுது. போய் பிசாசு பிடிச்சவங்க மேல தூக்கி போடுறாங்க, சின்ன பிள்ளைங்க எடுத்துட்டு போய் போடுறாங்க. அவரே ஸ்பாட்டுக்கு போகல. அப்பொழுது பிசாசுகளும் அலறி அடிச்சு ஓடி போகுது. அங்கு வியாதியஸ்தர் மேல போடுறாங்க, வியாதிகளுக்கு குணமாயின. ஹல்லேலூயா. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. இன்றைக்கும் நாம் வியாதியோடு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் அல்ல. ஏனென்றால் அவர் நம்முடைய வியாதிகளை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்ம அண்ணனோட நான் வந்த பிறகுதான் அதை குறித்து அதிகமாக அறிந்து கொண்டேன். அப்போ ஏதாவது ஒரு நாள் ரொம்ப டயர்டா இருக்கண்ணே, ஃபீவரிஷா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கிடுங்களேன், ஃபீவர்னு நீ படுத்தனா உனக்குள்ளாக உண்மையிலே ஃபீவர் வந்துடும். இப்போ என்ன பண்ற, ப்ரேயர் ரூமுக்கு போ, நல்ல ஆவியில் நிரம்பி செபி, அரை மணி நேரம் கழிச்சு என்கிட்ட வா என்று சொல்லுவார்கள். அரை மணி நேரம் கழிச்சு போகும்போது ஃபீவர் எங்க போச்சுன்னு தெரியாது, பலவீனம் எங்க போச்சுன்னு தெரியாது. ஹல்லேலூயா. எத்தனையோ வருடங்களாக டாக்டர் பக்கமே போகாமல் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. அநேக வருடங்கள் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு அருளி செய்தார். அதனால ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்து விட்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கும் போதுதான் நாம் அதை அடைந்து கொள்ள முடியும். சின்ன பலவீனம் ஆனாலும் ஓடிக்கொண்டே இருந்தோம் என்றால் அப்படி அல்ல. விசுவாசத்தினாலே இயேசு என்னுடைய நோய்களையும் என் பலவீனங்களையும் சுமந்து தீர்த்து விட்டார். அதை நாம் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். விசுவாசித்துட்டே இருக்கும்போது நம்ம பலவீனம் இல்லாதபடிக்கு வாழ முடியும். நோய்கள் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை எல்லாவற்றிலிருந்து விடுவித்து காக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நாம் அண்ணனை பார்த்திருக்கிறேன், அநேக ஊழியக்காரருடைய வாழ்க்கையை வாசித்திருக்கிறேன். அவங்கெல்லாம் விசுவாசத்தினாலே ஆவியிலே நிரம்புகிறதினாலே எந்த ட்ரீட்மெண்ட்டும் எந்த நோயும் இல்லாதபடிக்கு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கும், ஏன்னா மோசே குறித்து நான் வேதத்தில் பார்க்குறோம், அவர் பலன் குன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய சரீரம் பலவீனம் அடையவும் இல்லை. 120 வயசுல சொல்றாங்க அவரை குறித்து. தேவனோடு நாம் இருக்கும் பொழுது நம்முடைய சரீரத்திலும் பலவீனம் வரக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்திலும் நோய் இருக்கக்கூடாது. சில வேளைகளில் நாம் தாமே நமக்குள்ளாக நோயை வர பண்ணுகிறோம். நாம் தாமே கவலை என்னும் அந்த நோய் வருவிக்கும் கருவியை நம்முடைய இருதயத்திலே பொருத்தி விடுகிறோம். அது ஒவ்வொரு நாளும் அதை யோசிக்கத்தான் நோய் நமக்குள்ளாக கடந்து வருகிறது. ஆனால் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்வோம், ஆண்டவரே நீர் என் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டே என்னுடைய நோய்களை சுமந்து தீர்த்து விட்டீர். ஹல்லேலூயா. உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். அவர் மேல எல்லா பாரத்தையும் நீங்கள் வைத்துவிட்டு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தாமே நமக்குள்ளாக அருளி செய்கிற தேவனாக இன்றைக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்து விட்டார். இது கெத்சமனையிலே அவருக்குள்ளாக எல்லா நோய்களும் கடந்து வந்தது. இன்னொன்னு பார்க்கிறோம், இயேசு சாபங்களை சுமந்தார். நோய்களை மட்டும் இல்ல, பாவங்களை மட்டும் இல்ல, நம்முடைய துக்கங்களை மட்டும் இல்ல,
இயேசு சாபங்களையும் சுமந்தார். கலாத்தியர் 3:13 பார்க்கிறோம், கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நீங்க நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசி பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் தான் இருக்கும், சாபங்களை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும். நிறைய வசனங்கள் சாபங்கள் சாபங்கள். ஆனா இயேசு நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை அவர் தாமே அதிலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்காக சாபமானார். அவர் சாபத்தை சுமக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அவர் பாவத்தினாலே இந்த உலகத்துக்குள்ளாக கடந்து வரல. உலகத்துல பார்க்கும்போது இந்த சாபங்களால் நிறைந்த குடும்பங்கள் அநேகம் உண்டு. பெற்றோர் செய்த பாவங்கள், முன்னோர் செய்த பாவங்கள், இந்த பாவங்கள் தான் சாபங்களாக வருகின்றன. அநேகர் இதை மறைத்து விடுவார்கள். எங்க பெற்றோர் அப்படி இல்லை, எங்களுக்கு முன்னோர் அப்படி இல்லை. ஆனால் சாபங்கள் தொடர்ந்து மனிதனை மனுஷியை பிடித்து கொண்டே வருகின்றன. வேதம் சொல்கிறது 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தேவன் அதை விசாரிப்பார். அதனால எவனோ ஒருத்தன் செஞ்சுட்டு போயிடுவான் நம்முடைய முன்னோர். ஆனா இப்பொழுது கஷ்டப்படுறது நம்முடைய பிள்ளைகள், நாம். ஆனா இந்த நிறைய பேருக்கு பாருங்க, அநேக குடும்பங்கள் இந்த சாபங்கள் இருக்குது. அதனால நன்மைகள் எல்லாம் தடைப்படுகின்றன. நமக்கு வர வேண்டிய நன்மைகள் தடைப்படுகின்றன. அநேக குடும்பங்களை பார்க்குறோம், பிறப்பிலே அந்த பிள்ளைகள் அங்கவீனமா பிறகுது, குழந்தை இல்லாம இருக்குது, திருமணத்துல தடைகள் வருது, அங்கு வேலை இல்லாமல் வருது. இப்படியாக பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா பெற்றோர் செய்த பாவங்கள், முன்னோர் செய்த பாவங்கள். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அது விசாரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா நீங்க சாபங்களை முறிக்கிறதுக்கு ஒன்றே ஒன்றுதான், அனாயிண்டிங், அபிஷேகம். இந்த அபிஷேகத்துல நிரம்பி நீங்க அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது சாபங்கள் மறைந்து போகின்றன. ஹல்லேலூயா. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க ஃபேமிலியில நிறைய பேர் ரிட்டைர்மெண்ட்டு ஆக மாட்டாங்க. ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன்னாலே வாலண்டர் ரிட்டைர்மெண்ட், எல்லாருமே விருப்ப ஓய்வுன்னு போயிடுவாங்க. நான் அதை சாதாரணமாக நினைச்சேன். ஒரு நாள் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கும் போது சொன்னாரே, எப்ப பாரு, யாரோ ஒருத்தன், எங்களுடைய முன்னோர்ல எவனோ ஒருத்தன் செய்ததுனால இவங்கெல்லாம் அப்படி போறாங்க. ஆனா நீ என்னுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு என்னுடைய அபிஷேகத்துல நிறைஞ்சிருக்கிற பிள்ளை, உனக்கு இந்த சாபம் பலிக்காதே. அல்லேலூயா. அதை போலவே நான் டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் அன்னைக்கு தான் ரிட்டையர்ட் ஆனேன். அல்லேலூயா. ஏனென்றால் சாபங்கள் நம்ம அறியாமலேயே நிறைய நம்முடைய ஃபேமிலிக்குள்ளாக வருது. இந்த பக்கம் சாபங்கள், அம்மா பக்கம் சாபம், அப்பா பக்கம் சாபம், நிறைய சாபங்கள் எவனோ ஒருத்தன் பண்ணியிருப்பான், அது ஒருத்த தலை மேல வந்து உட்காருது. ஆனால் டங்ஸ்ல மட்டும் நீங்க பேசிக்கிட்டே இருங்க, டங்ஸ்ல மட்டும் பேசிக்கிட்டே இருங்க. எப்பப்போ டைம் கிடைக்குதோ, ஆபீஸ்ல கூட ரொம்ப பேசாம டங்ஸ்ல உங்களுக்குள்ளாக ஓடிக்கொண்டே, ஸ்பிரிட்டுக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருக்கட்டும். நேரமெல்லாம் அதற்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது சாபங்கள் உங்கள் தலைகளை விட்டு போயிடும். அதனால நன்றாக, ஏனென்றால் நுகத்தை முறிக்கிறது அபிஷேகம் மட்டுமே. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். ஹல்லேலூயா. இந்த என்ன நுகம் வச்சிருந்தாலும் சரி, என்ன பாரம் நம்ம மேல வச்சிருந்தாலும் சரி, சாபத்தின் பாரமாக இருந்தாலும் டங்ஸ்ல பேசிக்கிட்டே இருங்க, டங்ஸ்ல பேசிக்கிட்டே இருங்க. அந்த சாபங்கள் உங்களை விட்டு கடந்து செல்லும். ஹல்லேலூயா. உங்களை அந்த சாபம் தொடாது. இன்றைக்கும் இயேசு நம்முடைய சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால நம்முடைய முன்னோர்களின் சாபத்தினால வருகிற எல்லா சாபங்களும்
அது இயேசு சிலுவையிலே அதையும் சுமந்து கொண்டார். கெத்சமனை தோட்டத்திலே அவைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் சாபமானார். நம்முடைய எல்லா சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டதினாலே நமக்காக சாபமானார். ஹல்லேலூயா. அதனால சாபத்தை நாம் சுமக்க வேண்டிய தேவையில்லை. எப்பொழுது நீங்க டங்ஸ்லே பேசிக்கிட்டே இருங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பேசுங்க. எங்கு இருக்கிறோமோ, எங்கெல்லாம் இருக்கிறோமோ, மனிதர்களோடு பேசி எந்த பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரோடு பேசுங்க. நுகம் தன்னாலே முறிக்கப்பட்டு அபிஷேகம் அந்த நுகத்தை முறிச்சு தூக்கி எரிஞ்சிரும். ஹல்லேலூயா. நல்ல சாபங்கள் உங்களை தொடுவதில்லை. இயேசு சாபங்களை சுமந்து தீர்த்து விட்டார். அதனால இயேசு தன்னுடைய பரிசுத்த சரீரத்துக்குள்ளாக எல்லாத்தையும் சுமந்தார். இன்னொன்னு பார்க்கிறோம். ஆண்டவர் கெத்சமனே தோட்டத்தில் பார்க்கும்போது அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, லூக்கா 22:42 பார்க்கிறோம், மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது. அதிகமாக வியாகுலத்தோடு ஜெபித்தார். ஏனென்றால் நம்முடைய பாவங்கள், பாரங்கள், நம்முடைய எல்லா மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் உலகத்தில் உள்ள எல்லாருக்குள்ளதும் அவர் தலையில, அவருடைய சரீரத்துக்குள்ளாக இறங்கியது. அது எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும், குஷ்ட ரோகங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லா நோய்களுடைய வேதனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லா சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால அவர் பரிசுத்த சரீரம் அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது. அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய பரிசுத்தமான சரீரம், அதுவரைக்கும் பிதாவோடு உறவாடின சரீரம், அதுவரைக்கும் தேவனோடு கான்டாக்ட் பண்ண சரீரம் முழுவதும் பாவத்தினாலே நிறைந்திருந்தது. நமக்காக பாவமானார், நமக்காக சாபமானார். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டதினாலே அவருடைய சரீரம், அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இதை குறித்து நான் பார்க்கும்போது, ஏன் ஒரு மனிதனுக்கு ரத்தம் வேர்வையா விழுது என்று நான் கண்டேன். அப்பொழுது ஒரு புத்தகத்தில் நான் பார்க்கும் பொழுது, கிளினிக்கலி நோன் அஸ் ஹெமட்டிடோரைஸ், அதாவது HEMATIDROSIS, இதுதான் கிளினிக்கலாக டாக்டராக அவர்கள் யோசிக்கும் ஒரு, அதாவது ஸ்வெட்டிங் பிளட், இரத்த வேர்வைக்கு அவர்கள் அந்த பெயர் வச்சிருக்காங்க. யூசுவலி டியூ டு எக்ஸ்ட்ரீம் பிசிக்கல் ஆர் எமோஷனல் ஸ்ட்ரெஸ். அதாவது அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டதினாலே அவர் இரத்தமாகிய அந்த வேர்வை அவருடைய சரீரத்திலிருந்து புறப்பட்டது என்று பார்க்கிறோம். எல்லா பாரங்கள், பாவங்கள், எல்லா நோய்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டதினாலே அவருடைய சரீரத்திலிருந்து அந்த இரத்த வேர்வை அங்கு புறப்பட்டது என்று நான் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் சுமந்து கொண்டதினாலே அவர் இரத்த வேர்வை சிந்தினார். அவ்வளவு, ஏனென்றால் பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். சாபம் அறியா அவர் நமக்காக சாபமானார். நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். வேதம் சொல்லுகிறது 43ஆம் வசனத்துல, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இதை குறித்து அண்ணன் ஒரு தடவை சொல்லிக் கொடுக்கும்போது, எல்லா இரத்த சாட்சிகளுக்கும் கொடுக்கப்படும் ஒரு மகா கிருபை. எப்படியாக இரத்த சாட்சிகள் தைரியமாக இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லுகிறார்கள், இயேசுவுக்காக மரிக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுதே அவர்களுக்கு கடைசியில் நம்ம பார்க்கிறோம். சேவானுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் பரலோகத்தை ஏறெடுத்து பார்க்கிறார். அங்கு
பிதா பக்கத்துல யார் இருக்கா? இயேசு வலது பார்சத்தில் நிற்கிறதையும் நான் காண்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த இரத்த சாட்சிகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு மகா பெரிய கிருபை, இவருடைய கண்கள் இயேசுவை பார்க்க முடியும், பரலோகம் திறந்து பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆனா சிலருக்கு பாருங்க, அவர்களுக்கு தேவ தூதன் ஒருவன் அவர்களை வந்து தேற்றுவான். இன்னும் கொஞ்ச நேரம் தான்ப்பா, பரலோகத்தில் இவ்வளவு பெரிய கிருபைகள் உனக்கு கொடுக்கப்படும். அவன் ஒப்பு கொடுப்பான். மகா பெரிய கிருபையோடு பரலோகத்துக்குள்ளாக அவன் பிரவேசிப்பான். ஹல்லேலூயா. என்ன இரத்த சாட்சிகள் தான் இந்த உலகத்துல பக்கத்துல தேவனுடைய பலிபிடத்தின் அண்டையில இருக்கும் மகா கிருபையை பெற்றவர்கள். இந்த இயேசுதான் நமக்கு முன்னோடி. அங்கு தூதன் ஒருவன் வந்து அவரை பலப்படுத்தினான். அதனால இரத்த சாட்சிகளாக அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அதனால இங்க நம்ம பார்க்கிறோம், அங்கு கெத்சமனே தோட்டத்திலே இதுவும் நடந்தது. இன்னொன்னு பார்க்கிறோம், இந்த ஆபிரகாம் மடியை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா 16:19-31 வரைக்கும் நீங்கள் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாம் மடி பூமியின் தாழ்விடங்களிலே இருக்கிறது. இந்த மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு போறாங்க என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவர்கள் பரிசுத்தமா வாழ்ந்தவங்க, தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமா காத்தவங்க, இந்த உலகத்துல அந்நியரும் பரதேசிகளுமாக வாழ்ந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல அவர்கள் காணப்பட்டாலும், உலகத்துல பரிசுத்தமா இருந்த தேவனுடைய தாசர்கள் தான் அந்த நாட்களிலே ஆபிரகாம் மடிக்குள்ளாக அவர்கள் சென்றார்கள். பூமி தாழ்விடங்களிலே இருந்தார்கள். ஆண்டவரை பாருங்க, ஒவ்வொருத்தரையும் சொல்லுவார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இதுல மரணத்தை காணாத பரிசுத்தவான்கள் அவர்கள் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இவர்கள் பூமியின் மடிக்குள்ளாக கடந்து சென்றார்கள். ஆபிரகாமின் மடிக்குள்ளாக கடந்து சென்றார்கள். பரலோகம் அவங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 11 எபிரேயர் 11:9, 10, 16 குறித்து நான் பார்க்கிறோம். இவர்களுக்கென்று ஒரு நகரம் இருக்குது, எல்லாத்தையும் ஆண்டவர் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனால் அவர்கள் பிரவேசிக்க முடியவில்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 4:15 இயேசு ஊழியம் ஆரம்பிக்கும் போது மரண இருளின் திசைகளில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. எத்தனையோ 1000 ஆண்டுகளாக காத்துக்கிட்டே இருக்காங்க, என்றைக்கு மேசியா வருவாரு, என்றைக்கு மேசியா எங்களை மீட்டு பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு செல்வாரு. ஆபிரகாமுக்கு தெரியும், எனக்கு அங்க ஒரு பெரிய பட்டணம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு, தெரியும், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் பிரவேசிக்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் வாஞ்சியோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சொல்றார், வேதம் சொல்கிறது, மரண இருளின் திசைகள் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த அவர்களுக்கு உபத்திரவம் கிடையாது. ஆனா சாதாரணமான ஒரு லைட் தான் இருக்கும். பரலோகத்தை போல சந்தோஷம் கிடையாது. அப்படிப்பட்ட அவர்கள் ஆபிரகாமின் மடியில வாழ்ந்தவங்க. இயேசு மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. அதனால அவங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு, எங்களுக்காக அவர் ஜீவனை கொடுக்க போறார், எங்களுக்காக பரலோகத்தை விட்டு வந்திருக்கிறாரு, எங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறாரு, தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொள்ள போகிறாரு, மேசியா தோன்றிவிட்டார். ஆனால் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. சங்கீதம் 68:18, எபேசியர் 4:18 பார்க்கிறோம், சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மீட்டு அவர்களை பூரணமா மாத்தி பரலோகத்துக்கு அழைத்து செல்லவே இயேசு அனைவருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. அவங்க பரிசுத்தவான்கள் தான். ஆனா ஆண்டவர் அவர்கள் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்து, எல்லாருடைய அக்கிரமங்களையும் சுமந்து தீர்த்து
இந்த சிறைப்பட்டு பிசாசின், அதாவது அவர்கள் சிறைப்பட்டவர்களாக அந்த இடத்துல இருக்காங்க. மீட்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றுதான் மீட்க முடியும். அதனால அந்த ரத்தத்தை அவர் சிந்தினதினாலே சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர் மீட்டு கொண்டு பரலோகத்துக்கு சென்றார். ஹalleluya. அந்த நாள் எவ்வளவு சந்தோஷமான நாளாக இருந்திருக்கும். இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சமாகிய இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு அவர்கள் மத்தியிலே உதித்திருப்பார். ஹalleluya. அவர்களை சிறையாக்கி அங்கு கொண்டு சென்றதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், அங்கு சீஷர்கள் தூங்கினார்கள். இவருடைய துக்கத்தை எல்லாம் இவருடைய, ஏனென்றால் அது வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் யார்கிட்டையும் எதையும் குறித்து எங்கேயும் ஷேர் பண்ணல. ஏனென்றால் இவர்கள் சீஷர்களை குறித்து நம்ம பார்க்கும்போது முதலாவதாகவே தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். உலக தோற்றம் முதல் அவர்களை முன்குறித்து தன்னுடைய குமாரனுக்கு உத்தம சீஷர்களாக இருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டார். இந்த சீஷர்கள் தம்மோடு இருக்கும்படியாகவே இயேசு அவர்களை தெரிந்து கொண்டார். அதுல பாருங்க, 3 சீஷர்களை பிரதான சீஷராக மாற்றிவிட்டார். 3 பேரை பிரதானமான ஆட்களாக வைத்து அவர்களை மட்டும் தனியாக அழைத்து கொண்டு தன்னுடைய மனதின் கவலை எல்லாம் சொன்னார். அது வரைக்கும் இயேசுவின் வாழ்க்கையில நீங்க வாசித்து பாருங்க, எந்த கவலையும் எந்த சீஷன்ட்டையும் எந்த மனிதன்ட்டையும் சொன்னதா எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏனென்றால் அதிகாலையில் எழும்புவாரு, இரவு வேளையில விழித்திருப்பார், பிதாவிட்ட போய் அவரே நேரே பேசுவாரு. பிதாவிடம் அவர் ஜெபத்துல எல்லாவற்றையும் சொல்லி முடித்து விடுவார். எல்லாவற்றுக்கும் பிதா அருகிலே இருந்தார். ஆனால் பாவங்கள் நோய்கள் எல்லாத்தையும் சுமந்ததுனால பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. அதனால ஜனங்களை கூப்பிடுறாரு, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணும்படியாக வாங்க, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணும்படியாக கடந்து வாருங்கள். அவர் அப்படியாக தன்னுடைய பாரத்தை அந்த சீஷர்கிட்ட சொல்லுவதை பார்க்கிறோம். நம்முடைய அண்ணனுடைய வாழ்க்கையில கூட அண்ணன் என்னைக்குமே நீ எனக்காக செபின்னு சொன்னதாகவே யார்கிட்டையும் சொன்னதை சும்மா ஒன்ன சொல்லுவாங்க. ஆனா அப்படியாக சரித்திரமே கிடையாது. ஏனென்றால் சொல்லுவார்கள், நான் ஆண்டவரை பார்க்குறேன், பரலோகம் எனக்கு கூட இருக்குது, எனக்கு தூதர்கள் கூட இருக்காங்க, எப்பொழுதும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பிரதர் ஒரு நாள் சொன்னதே இல்லை. ஆனால் அவர்கள் தென்காசியில் அவர்கள் ஜீஸ்கான ஆரம்பிச்சாங்க. ஆரம்பித்த நாட்கள்ல ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி அவர்கள் தான் எல்லாத்தையும் நடத்துவாங்க. அன்னை கூட இருந்து மெசேஜ் கொடுப்பாங்க, முன்னால் நின்று நடத்துவாங்க. அவர்கள் எல்லாம் ஆர்கனைசர்ஸ். இப்படியாக ஒரு டீமை போட்டு அவங்க நல்லா நடந்துக்கிட்டு தான் இருந்தது. திடீர்னு 2 பேருக்குள்ள பிசாசு புகுந்துட்டான். அவங்க பாருங்க, கூடவே இருந்து குழி பறிக்க ஆரம்பிச்சாங்க. கூடவே இருந்து குழி பறிச்சு என்ன செய்தாங்கன்னா, இந்த இப்படி நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது, நல்ல கூட்டம் வருது, இதை நம்ம, அங்க ஒருத்தர் இருந்தாரு வேலை செய்யாம ஒருத்தர், அந்த மனிதனுக்காக என்ன பண்ணாங்க, இதை நம்ம ஒரு சர்ச்சா ஆரம்பிச்சிட்டோம்னா இவர் சென்னையில இருந்து என்னத்துக்கு இங்க வராரு, நம்ம சர்ச்சா மாத்திடுவோம். அப்படி ஒரு டிசைட் பண்ணாங்க. அண்ணன் பரலோகத்திலேருந்து கேட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு மெசேஜ் கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுடைய எண்ணத்தை பாருங்க, இதை ஈஸியாக நம்ம சர்ச்சா மாற்றிடுவோம். இப்படி ஒரு இன்கம் வரும், இவங்கெல்லாம் பிழைச்சிக்கலாம், நம்ம அதில் முக்கியமான ஆளாக இருக்கலாம். அவர்களுக்குள்ளாக ஒரு எண்ணம் வந்தது. அப்படியாக மாற்றும்படியாக கூட இருந்தே குழி பறித்து திடீரென்று அண்ணனை பற்றி தேவையில்லாமல் பேசினாங்க. அப்படி மோசம் இப்படி மோசம்னு. அப்பொழுது அண்ணனுக்கு இது தெரிய வந்தவுடனே அவர்கள் ரொம்ப அழுது விட்டார்கள். அது வரைக்கும் எங்கிட்டெல்லாம் ஜெபம் பண்ண சொன்னதே இல்லை.
அந்த ஒரு இன்சிடென்ட் தான் என்று நான் நினைக்கிறேன். அப்பதான் சொன்னாங்க, என்னுடைய மனசு ரொம்ப சோர்ந்து போய்விட்டதுமா. யாரை நம்பினனோ அவர்களை ஏமாற்றி விட்டார்கள். யாரை என்னுடைய சொந்த சகோதரர்களாக எண்ணினனோ அவர்களே என்னை ஏமாற்றி விட்டார்கள். இப்போ நீங்க வாங்க எங்க கூடன்னு சொல்லி எங்கள் குடும்பத்தை அழைத்து கொண்டு சென்றார்கள். நீங்க நான் பேச மாட்டேமா, நீங்க தான் எனக்காக பேசணும், எனக்காக நீங்கள் பேச வேண்டும். அன்றைக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார் எனக்கு. நான் எல்லாரையும் கட் அண்ட் ரைட்டாக பேசும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நான் ஜெபம் பண்ணிக்கிறேம்மா, நீ பேசு. பாருங்க, அன்னைக்கு அந்த 2 பேரும் தலைதெறிக்க ஓடினவங்க தான் அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஹல்லேலூயா. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, சில வேளைகளில் பரிசுத்தவான்களுக்கு கூட மனிதல் அவர்களுக்கு கவலைகள் நிறைந்துவிடும், சோர்ந்து போய்விடுவார்கள். அதுக்கு பிறகு அவங்க அந்த பக்கமே வராதபடிக்கு கர்த்தர் உதவி செய்தார். இயேசு கிறிஸ்துவும் அதுவரைக்கும் ஜெபிக்கும்படி யாருக்கும் சொல்லலை. ஆனால் அவருடைய சரீரம் முழுவதும் நம்முடைய பாவங்கள், பாடுகள், நம்முடைய வேதனைகளினால நிறைந்ததினாலே பிதாவின் முகத்தை பார்க்கல. அதனால சகோதரர்கள் எல்லாருக்கும் சொல்றாரு, அந்த 3 பேருக்கும் விசேஷமா சொல்றாரு, எனக்காக நீங்க மத்தேயு 26, 37, 38 துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள். அதுவரைக்கும் மரணத்தை பற்றி அவர் யோசித்ததே இல்லை. மரணம் அவரை ஆட்கொள்ள முடியவில்லை, பாவம் அவரை தொட முடியவில்லை, துக்கம் அவரை தொட முடியவில்லை. என்றைக்கு கெத்சமனை தோட்டத்திலே தன்னை நமக்காக ஒப்பு கொடுத்தாரோ அன்றைக்கு எல்லாம் அவருடைய சரீரத்திலே பாவம் இறங்கியது, நோய் இறங்கியது, வேதனைகள் இறங்கியது, துக்கங்கள் இறங்கியது, சாபங்கள் இறங்கியது. எல்லாவற்றையும் நமக்காக அவர் சுமந்து தீர்த்தார். அதனாலதான் அவர் சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்க கொஞ்சம் எனக்காக ஜெபம் பண்ணுங்கப்பா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி அதுவரை கேட்டதே இல்லை. அவருடைய சரீரம் நம்முடைய பாவங்களாலும் துக்கங்களாலும் நோய்களாலும் நிறைந்திருந்தது. லூக்கா 22:40 ஆனா சீஷரெல்லாம் தூங்கிட்டாங்க. மறுபடி முதல் நேரம் வந்து பார்க்கிறார், தூங்கிட்டாங்க. அவர் அந்த 3 பேரை தான் கூப்பிட்டு தனக்காக நிற்பார்கள், தனக்காக அவர்கள் பேசுவார்கள், தனக்காக செபிப்பார்கள், பரலோகத்துல பிதாவை நோக்கி கெஞ்சுவாங்கன்னு நினைத்து அவர்கள் 3 பேரையும் ஆண்டவர் தனியா கூட்டு வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனா 3 பேரும் தூங்கி விட்டார்கள். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்ம அருகிலே வந்து அநேக வேளைகளில் பேசுவாரு. இந்தந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணேன், இவர்களுக்காக ஜெபம் பண்ணேன், என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணேன், அநேக காரியங்களை சொல்லுவாரு. ஆனா நாமும் ஆண்டவரே இன்னைக்கு வேலை செஞ்சேன், ரொம்ப களைப்பு. ஆண்டவர் உங்களிடத்திலே நீங்கள் விழித்திருந்து செபிக்க வேண்டும் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் லூக்கா 22:40 சொல்றாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் இல்லைன்னா ஜெயம் இல்லை, ஜெபம் இல்லைன்னா சோதனைகளிலே கீழே விழுந்து விடுவீர்கள், ஜெபம் இல்லைன்னா பிசாசின் கண்ணியில மாட்டிக்கொள்வீர்கள். ஜெபமே ஜெயம். அதுவும் ஆவியில நிறைந்து நீங்கள் செபிக்கிற ஜெபந்தான் உங்களை தூக்கி நிறுத்தும். அப்படிப்பட்ட ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் செபித்து கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கும் விரும்புகிறார். இந்த ஜெபம் இல்லைன்னா அவங்க குடும்பமோ கீழே 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 இறங்கி போய்விடும். செபிக்க 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 தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும் மேலே வரும்,
குடும்பமும் மேலே வரும், பிள்ளைகளும் மேலே வர முடியும், எல்லாமே மேலே, ஃபைனான்ஸும் உங்களுக்கு நல்லா இருக்கும். எல்லாமே கொடுப்பது இந்த ஜெபம் ஒன்றே. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் இரவெல்லாம் செபித்தார், அதிகாலை வேளையிலே செபித்தார். செபிக்க செபிக்க தான் உங்கள் முழங்காலை முடக்க முடக்க உங்களுடைய எல்லாமே நன்றாக வருவதை நீங்கள் காண முடியும். ஜெபம் இல்லைன்னா ஜெயம் இல்லை. நீங்க மனிதரோடு எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்கீங்க. இட் இஸ் அ வேஸ்ட். இட் இஸ் அ வேஸ்ட். அவங்களோட நீங்க பேசிக்கிட்டே இருந்து பிரயோஜனம் இல்லை. நீங்க ஒருவேளை கண்டிப்பா பேசணும், ஆபீஸ்ல பேசணும், அதெல்லாம் முக்கியம், அதை பேசிக்கொள்ளுங்கள். ஆனா மனிதரிடம் இருந்து அன்பை எதிர்பார்த்து நீங்க பேசிக்கிட்டே இருக்குது பிரயோஜனம் இல்லை. நேரத்தை செலவழிப்பது வேஸ்ட். ஆனா தேவனோடு உறவாடும் பொழுது உங்களுக்குள்ளாக ஜீவன் வருகிறது, உங்களுக்குள்ளாக அக்கினி வருகிறது. எல்லா கட்டுகளும் நொறுங்கி போவதை நீங்கள் பார்க்க முடிகிறது. அதனால ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சிலர் அப்படியே படுக்கையில் உட்காந்து ஜெபம் பண்ணுவீங்க, கொஞ்ச நேரத்தில் படுத்து தூங்கிடுவீங்க. அதனால 46ஆம் வசனம் லூக்கா 22:46 சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல முகத்தெல்லாம் கழுவிட்டு ஆவியில நிறைந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சோர்வு என்பது ஒரு நாளும் உங்களை மேற்கொள்வதில்லை. ஏனென்றால் அக்னி உங்க மேல விழ 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 சோர்வுகளெல்லாம் பறந்து போவதை நீங்கள் பார்க்க முடியும். சோர்வான இருதயத்தையும் சோர்வான சரீரத்தையும் பலப்படுத்துவது அக்னியே. ஹல்லேலூயா. இந்த அக்னியிலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்துக்கு பலன் கொடுப்பார். சோதனைக்கு நீங்கள் உட்படாமல் இருப்பீர்கள். மார்க் 14:37 ஆண்டவர் சொல்றாரு, இந்த சீஷர்களை பார்த்துட்டு, 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதாப்பா? ஒரே 1 மணி நேரம் நான் உன்கிட்ட கேட்கிறேன், எனக்காக ஜெபிங்கள்னு கேட்கிறேன். 1 மணி நேரம் உன்னால விழித்திருக்க முடியாதா? இன்றைக்கும் ஆண்டவர் நம்மையும் கேட்கிறார், நம்மையும் கேட்கிறார். ஊழியத்துக்குன்னு அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்றோம்? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்றோம்? எவ்வளோ நேரம் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்றோம்? கொஞ்ச நாள் ஆகிட்டு அந்த ஊழியம் ரொட்டீனா மாறி போயிடும். ரொட்டீனா மாறி போயிடும். ஏதோ ஒரு செர்மன் மாறி போயிடும். அப்படி அல்ல. செர்மனுக்குள்ளாக ஆவி நுழைந்து அது போகும்போது மட்டுமே ஜனங்களை தொட முடியும். ஹல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு அக்னியாக உள்ளே சென்று இருதயத்தை தொட முடியும். ஹல்லேலூயா. நல்ல ஊழியம் செய்யும் பிள்ளைகள், ஊழியத்துக்காக காத்திருக்கவங்க, கொஞ்சம் கொஞ்சமா விட்டீங்கன்னா ஜெபத்தை குளிராக போய் விடுவீர்கள். ஆனாலும் இருக்காது, குளிரே இருக்காது, வெதுப்பா மாறி போய்வீங்க. ஆனால் கர்த்தர் விரும்புவது அனலாக நீங்கள் மாற வேண்டும், அக்னியாக நீங்கள் மாற வேண்டும். ஜெபித்து கொண்டே நாம் இருக்க வேண்டும். அதனால இந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லிக் கொடுப்பது, நாம் ஜெபிக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இன்னொன்று நாம் இந்த கெத்செமனே தோட்டத்தில் பார்க்கிறோம், அவர் ஆத்தும வருத்தப்பட்டார். ஆத்துமாவிலே அதிகமாக வருத்தப்பட்டார். அதன் பலன்தான் எழுப்புதல். ஹல்லேலூயா. எஸ்ஐயா 53:11 பார்க்கிறோம், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் பட்ட பாடுகள், ஆத்தும வருத்தங்கள், இந்த பலன் எங்க வரும் தெரியுமா? எழுப்புதல்ல வரப்போகுது. ஏனென்றால் நம்ம பார்க்கிறோம், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். ஹல்லேலூயா. அவர் கூட இருப்பாரு, அவரே எல்லாவற்றையும் நடத்துவாரு. ஆனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம போய் நிக்க போறோம். ஹல்லேலூயா. எழுப்புதல் அப்படித்தான் வருது. 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பே. பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா.
இவன் ரட்சிக்கப்பட முடியாது, இவன் போற வரைக்கும் இப்படிதான் இருப்பான் என்று மனிதன் நினைக்கலாம். ஆனா பலவான்களையும் அவர் எப்படிப்பட்ட ஆட்களையும் அவராலே தொட முடியும். ஹல்லேலூயா. அவராலே எப்படிப்பட்ட மனிதர்களையும் அவரால் தொட முடியும். இந்த எண்ட் டைம் என்பது ஆத்ம வருத்தத்தின் பலன். அவர் திருப்தியாகத்தக்கதாக எல்லா ஜனங்களும் கர்த்தரை குறித்து அறிந்து கொள்வார்கள். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல கர்த்தரை குறித்த அறிவினாலே தேசம் முழுவதும், ஜனங்கள் முழுவதும், பூமி முழுவதும் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள். By his knowledge shall this my just servant justify many. அநேக நீதிமான்களாக்கப்படுவார்கள், அநேக நீதிமான்களாக மாறி போவார்கள். எபேசியர் 5:2 பார்க்கிறோம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். அவர் பலியாக மாறினார். எப்படிப்பட்ட பலி? ஒரு சரீரத்திலிருந்து சுகந்த வாசனை, சுகந்த வாசனையான ஒரு பலியை அங்கு அவர் காணிக்கையாக பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்து நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 2:14 பரிசுத்த பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னன்னா, இவரிடத்திலிருந்து சுகந்த வாசனையான பலி வருது. ஆனா அவர் சொல்றாரு, எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. தோல்வி என்பதே பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொல்லுகிறார். எப்பொழுதுமே எனக்குள்ளாக வெற்றி சிறக்க பண்ணிக்கொண்டே இருக்கிறாரு. எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் சொல்றார் 15ஆம் வசனத்துல, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. 16ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவர்கள் எங்கு போனாலும் ஜீவ வாசனையை வீசுகிறவர்களாக இருந்தார்கள். பிசாசுகளுக்கு இவர்கள் மரண வாசனையை கொடுத்தார்கள். ஆனா அவருடைய சரீரத்திலிருந்து இந்த ஜீவ வாசனை புறப்பட்டு வந்து கொண்டே இருந்தது. ஜீவ வாசனை புறப்பட்டு வந்தது. இந்த சுகந்த வாசனையான பலி சிலுவையிலே நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவருடைய சரீரத்திலிருந்து சுகந்த வாசனை புறப்படுகிறது. இந்த வாசனை அவருடைய பலிபீடமாகிய சிலுவைக்கு முன்பாக யார் யார் நிற்கிறார்களோ, மோசே நிக்கலாம், பரிசுத்த பவுல் நிற்கிறாரு, இன்னும் அப்போஸ்தலர் நிற்கிறாங்க, நம்ம போய் நிற்கிறோம். அவருடைய பலிபீடத்துக்கு முன்பாக யார் யாரெல்லாம் நிற்கிறோமோ எல்லாருக்குள்ளாகவும் அவருடைய சுகந்த வாசனை சரீரத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிறது. ஹல்லேலூயா. எப்படின்னா, நான் ஒரு தடவை மைசூர் சாண்டல் சோப்பு செய்கிற அந்த ஃபேக்டரிக்கு போயிருந்தேன். அப்பொழுது ஒரு அரை மணி நேரம் அதில் எப்படி எப்படி அந்த சோப்பு உருவாகிறது என்பதை குறித்து சொல்லி கொடுத்தாங்க. ஃபேக்டரி முழுவதும் அந்த வாசனை, அந்த சோப்பு வாசனை அவ்வளவு சூப்பராக இருந்தது. இந்த வாசனைக்குள்ளாக நாங்கள் அரை மணி நேரம் இருந்தோம். நாங்கள் வெளியே வரும் பொழுது அந்த நாள் முழுவதும் அந்த சோப்பு வாசனை, சாண்டல்வுட் வாசனை எங்களுக்குள்ளாக இருந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் இந்த வாசனைக்குள்ளாக நாங்கள் வாசம் பண்ணினோம். அது எங்களுடைய சரீரத்துக்குள்ளாக கடந்து எங்களுடைய உடைகளுக்குள்ளாக போய் ஒட்டி கொண்டது. அதை போலவே அந்த பலிபீடத்திலிருந்து, இயேசுவின் பலியிலிருந்து புறப்படுகிற வாசனையை நாம் அவருக்கு முன்பாக, சிலுவைக்கு முன்பாக நின்று நாம் நிற்கும் பொழுது
அன்றைக்கு பரிசுத்த பவுல் மேல வீசியது. சுகந்த வாசனையாக அங்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று சொன்னார். அவர் தனக்குள்ள வாசனை வீசிச்சுன்னு சொல்லல, கிறிஸ்துவின் நற்கந்தம். இந்த பலிக்கு முன்பாக நாங்க போய் நிற்கும் போது அந்த நற்கந்தம் எங்க மேல வீசிக்கொண்டே இருக்குது. இந்த நற்கந்தத்தை எடுத்துட்டு நாங்க புறப்பட்டு செல்லுகிறோம். பிசாசுகள்லாம் எங்களை பார்த்து ஓடுது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவைகள் என்ன வாசனை? மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை. அவங்களுக்கு கிறிஸ்துவின் வாசனையை நாங்கள் தரித்து கொள்ளுகிறோம். எங்களுடைய சரீரத்துக்குள்ளாக, எங்களுடைய அவயவங்களுக்குள்ளாக அந்த வாசனை கடந்து வருகிறது. அதனால்தான் உருமால்கள், கட்சிகள் எல்லாத்துக்குள்ள இந்த வாசனை புகுந்துதான் அதுகள் அற்புதங்கள் செய்கின்றன. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாமும் கூட இந்த ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை, இந்த வாசனை அவர் போய் பிரசங்கம் பண்ணுவாரு, இந்த வாசனை ஜனங்கள் மத்தியிலையும் வீச ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நோய்கள் புறப்பட்டு ஓடும், ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்படுவான், ரவுடி மனம் திரும்புவான், குஷ்டரோகி சொசமாவான். எதனால? இந்த ஜீவ வாசனை நம்மிடத்திலிருந்து புறப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் சிலுவைக்கு முன்பாக நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் பொழுதே, அந்த பலிபீடத்துக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது சுகந்த வாசனை நமக்குள்ளாகவும் கடந்து வருகிறது. எங்கு போனாலும் இந்த வாசனை நம்மிடத்திலே வீசுகிறது. கன்வென்ஷன் போனாலும் இந்த வாசனை வீசுகிறது. நீங்கள் எங்கு நின்றாலும் இந்த வாசனை உங்களுக்குள்ளாக வீசிக்கொண்டே இருக்குது. அதனால தான் நீங்க எங்க போனாலும் அற்புதங்கள் நடக்க, இன்னும் மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கும் ஆண்டவர் நம் மத்தியிலே அதே சுகந்த வாசனையான பலியாக நம் மத்தியிலே வந்திருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய சுகந்த வாசனை அவருக்கு முன்பாக நிற்கும் ஒவ்வொருவர் மேலேயும் வீச போகிறது. ஹல்லேலூயா. நீங்க போய் நிற்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நின்று நீங்கள் வெளியே செல்லும் பொழுது அவருடைய வாசனை, ஜீவ வாசனை வீசும் பிள்ளைகளாக நீங்களும் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க, நம்ம ஜெபம் பண்ற பிசாசு ஓடுதுன்னு. ஏனென்றால் ஜீவ வாசனை அந்த சுகந்த வாசனையிலிருந்து புறப்பட்டு வந்திருக்குதே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்குள்ளாகவும் அந்த சுகந்த வாசனை வீசட்டும், என் சரீரத்துக்குள்ளாகவும் அதை கடந்து வரட்டும்னு நாம் இப்போ ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இந்த சுகந்த வாசனை, இந்த சுகந்த வாசனை எங்களுக்குள்ளாக இப்பொழுது கடந்து வருகிறது தகப்பனே. ஆண்டவரே, உம்மையே நீர் சுகந்த வாசனையான பலியாக ஒப்பு கொடுத்தீர், பலியாக ஒப்பு கொடுத்தீர், காணிக்கையாக ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே, உம்முடைய சரீரத்திலிருந்து சுகந்த வாசனை புறப்பட்டு வருகிறது தகப்பனே, புறப்பட்டு வருகிறது தகப்பனே. இன்றைக்கு அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கும் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இந்த சுகந்த வாசனை. பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் முதலாம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து
உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள், தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.